ஏன்னா நீங்கள் எல்லாரும் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னா, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஆனாவன்னா சொல்லுவீங்கல்ல, ஒரே கட்சி மேடை, எல்லா தலைவர்களையும் கூப்பிடுங்க, நாங்கள் எல்லாரும் பேசுவோம், பேசி நீ என்னை வென்று காட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சீமான் பேசுவார்ல. இப்போ அதே சீமான்ட்டை சாட்டிட்டு நம்ம ஒன்று கேட்குறோம். ஒரு மிகப்பெரிய திடல் அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க. உங்கள் கட்சி தலைவர் வராரு, சீமானை கூப்பிடுங்க, இல்லை சாட்டை துரைமுருகனை கூப்பிடுங்க. திரு விஜய் வர வேண்டாம், புஷியானந்த் வரட்டும், இல்லையா ஆதவர்ஜுனா வரட்டும். யாருக்கு கூட்டம் அதிகமாக கூடுதுன்னு பார்த்துருவோமே. அப்படிப்பட்ட புரட்சியாளனா நீங்கள் சேகுவேர் அளவுக்கு பேசுறீங்கல்ல, பில்டப் பண்ணுறீங்கல்ல. பில்டப்பை தவிர்த்து எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பார்க்கும்போது அந்த டெம்போக்கு முன்னாடி 10 பேர் கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறான். சீமான் பேசும்போதுங்க பரிதாப நிலைக்கு இப்படி போயிட்டீங்க. காரணம் என்ன? 2 பேர் தான். நாம் தமிழர் கட்சிக்குள்ள விஜய் சொல்வது போல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று சீமானுக்கு, இன்னொன்று சாட்டைக்கு. கட்சியை யார் அழிக்க போறார் அப்படின்ற போட்டி மட்டும்தான் இருக்கு. உறுதியாக 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு முடிவுரை எழுதும் என்பதில் துளியளவு சந்தேகமில்லை. அதை மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் அடுத்த கட்சியில் தாவுவதற்கு தயாராக இருங்கள்.